கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கிறோம். ஆம், வேதத்திலே ஆழமான காரியங்கள் தேவன் நமக்கு விளக்கியிருக்கிறார். ஆனால் அவைகளை விட நாம் பாரம்பரியமாக உலக ரீதியான பண்டிகையோடு கூட தேவனுடைய பண்டிகையை நாம் அனுசரிக்க விரும்புகின்றோம். இங்கே தெளிவான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நேற்று சிலுவை தியானம், புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, இதை உலகம் முழுமையாக தேவஜனமாக நாம் அனுசரித்திருப்போம். ஆனால் அவைகளை விட ஆண்டவர் சொல்கிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் பாத்திரனாயிருக்கிறான், என்னை பின்பற்றாதவன் பாத்திரன் அல்ல என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் குறைவாயிருக்கிறது. தியானிக்கின்றோம், பண்டிகை அனுசரிக்கின்றோம், ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சிலுவை என்கிற அந்த பாதையில் செல்லும்படியாக வேதம் விளக்குகின்றது. அதை நாம் விரும்புவது கிடையாது, அதை தள்ளிவிட யோசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவராய் இயேசுவே சொல்கிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி நம் வாழ்க்கையிலே இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும், தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையிலும் அனுமதிக்கப்படுகிறது. கடந்து போக வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நாம் வெறுக்கின்ற மக்களாக இருக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லாத மக்களாக இருக்கிறோம். நம் வாழ்விலே இயேசு கிறிஸ்து எப்படியாக சிலுவையின் பாதையிலே கடந்து சென்றாரோ அதுபோல நம் வாழ்க்கையிலே வேதனையின் பாதைகள் வரும், விரக்தியின் பாதைகள் வரும், துக்கத்தின் பாதைகள் வரும், கைவிடுகின்ற பாதைகள் வரும், வெட்கப்படுகின்ற சோதனைகள் வரும். இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற அனுபவம் நம் வாழ்க்கையில் மிக அவசியம். அப்படி அந்த வழியில் செல்லாமல் இருக்கின்ற போது அவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே சொல்வதை பார்க்கிறோம். இந்த அனுபவத்தில் நாம் போக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காரியத்தை பார்க்கும்போது சிலுவையிலே 7 வார்த்தைகளில் ஒன்று எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாவற்றையும் முடித்தபடியினாலே நாம் தியானிப்பதை விட அவர் சென்ற அந்த சிலுவையின் பாதையில், அவர் சென்ற அந்த சிலுவையின் பாடுகளுக்குள்ளாக நம் வாழ்க்கை கடந்து போக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் நம் வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிறார். சிலுவை என்பது அவர் சுமந்து விட்டார். நம் வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்தில் போகாதபடி இருக்கிறோம். நாமும் அந்த அனுபவத்தில் போகும்போதுதான் நிச்சயமாகவே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அந்த சிலுவையின் பாடுகள் ஊடாக, அந்த சிலுவையின் அனுபவத்தின் ஊடாக இயேசு கிறிஸ்து கடந்த பிற்பாடு அவர் கடந்த பாதையில் தாமே மரணம் சம்பவித்தது. மரணத்துக்கு பின்னால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட இந்த அனுபவம் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால் இந்த அனுபவத்தில் போக நம்மை மனதார ஒப்புக் கொடுக்க வேண்டும். தியானிப்பது சுலபம், ஆனால் சிலுவையை சுமக்கின்ற அனுபவம் கடினமானது. அந்த அனுபவத்தை தேவன் கடந்து போனார், நாமும் அந்த அனுபவத்தில் போக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பார்வையிலே நாம் ஒரு பாத்திரவானாக மாறுவதற்கு ஏதுவாயிருக்கிறது. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாமல் இருப்பான் என்று சொன்னால் அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று பார்த்தோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பாத்திரமானவளாக உம்முடைய ஆண்டவர் சித்தம் செய்கின்ற மக்களாய் மாறுவதற்கு வழி என்னவென்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாய் எங்களுக்கு விளக்கினபடினால் சோத்திரம்.
அந்த பாதையில் எங்கள் நடத்துவீராக. அதன் மூலமாய் நாங்கள் தோற்பதில்லை, சிலுவையூடாக வெற்றி அடைந்தது போல எங்கள் வாழ்க்கை கூட அந்த சிலுவை போன்ற அனுபவத்தின் ஊடாக வெற்றி பெறுவோம் என்கிற அந்த நிச்சயம் எங்களுக்கு உண்டு. அதனால் அதை நாங்கள் தடுக்கவோ தவிர்க்காதபடிக்கு இடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.